Good morning. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா Indian writing in English. அதில் the most important three independent writers. First of all, Indian English literature அப்படிங்கிறது it is a body of works by authors in India who write in English. அதாவது இந்தியாவில் இங்கிலீஷில் எழுதப்பட்ட ஒர்க்ஸ் அல்லது எழுதப்பட்ட அந்த இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிகன் இன் இந்தியா டியூரிங் த 1830s இன் த ரூல் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல் இந்தியாவில் நடந்துகிட்ருக்க சமயத்தில் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ரீசன்ட் ஹிஸ்ட்ரிஸ் தான் இருக்குது. அண்ட் அது எப்போ அப்படின்னா 1.5 centuries ஓல்டு. அந்த சமயத்தில் தான் அது வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஏர்லியர் ஸ்டேஜஸில் இந்தியன் ரைட்டிங் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை த வெஸ்டர்ன் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் த நாவல். வெஸ்டர்ன் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் நாவலை அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி தான் இந்தியன் ஆத்தர்ஸும் ஃபர்ஸ்ட் ஏர்லி ஸ்டேஜஸில் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் ஏர்லி இந்தியன் ரைட்டர்ஸ் used English unadulterated by Indian words. Unadulterated by Indian words means அதாவது இங்கிலீஷை வந்து அவங்க ரொம்ப முழுமையான விஷயங்கள் தெரியாமல் சாதாரணமாக தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டு கன்வே தியர் எக்ஸ்பீரியன்ஸ் விச் வாஸ் எசென்ஷியலி இந்தியன், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. And 1857 before the end of the company rule, அந்த கம்பெனி ரூல் எண்ட் ஆகுறதுக்கு முன்னக்குட்டி யூனிவர்சிட்டி லண்டன் யூனிவர்சிட்டி மாடல்ஸ் வச்சு அண்ட் இந்தியாவில் 3 பிளேசஸில் வந்து யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பித்தாங்க. அண்ட் த ஒன்லி இங்கிலீஷ் அஸ் அன் என்ன சொல்லலாம் மீடியம் அப்படிங்கிறத வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இங்கிலீஷை யூஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பாம்பே, கல்கத்தா அண்ட் மெட்ராஸ், இந்த 3 இடத்துலையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1947 அந்த சமயத்தில் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான ஒன்லி ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, த ஃபர்ஸ்ட் புக் ரிட்டன் பை அன் இந்தியன் இன் இங்கிலீஷ், முதல்ல ஒரு ட்ராவலாக் புக்கை தான் இங்கிலீஷில் ஒரு இந்தியன் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னா ட்ராவல்ஸ் ஆஃப் டீன் முகமது அப்படிங்கிறது அந்த புக்கோட நேம். அண்ட் விச் வாஸ் நரேட்டட் பை ஷேக் டீன் முகமது அப்படிங்கிறவர் தான் இதை வந்து நரேட் பண்ணி அந்த ட்ராவலாக் எழுதியிருக்கிறாரு. அண்ட் இட் காட் பப்ளிஷ்ட் இன் இங்கிலாந்து இன் 1793 இங்கிலாண்டில் பப்ளிஷ்ட் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் தன் கோபால் முகர்ஜி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆத்தர் டு வின் லிட்ரரி அவார்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஃபர்ஸ்ட்டு லிட்ரரி அவார்டை வந்து வின் பண்ணது அப்படிங்கிறது யார் அப்படின்னா தன் கோபால் முகர்ஜி அப்படிங்கிறவர் தான். தென் பங்கிங் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர் தான் வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த டேமை வந்து நமக்கு கொடுத்தவர். அண்ட் அவர் வந்து தன்னோட ஒர்க்கான ராஜ்மோகன்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத எப்போ பப்ளிஷ் பண்ணாருன்னா 1864 பப்ளிஷ் பண்ணார். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் நாவல் ரிட்டன் இன் இங்கிலீஷ். ஃபஸ்ட்டு இந்தியன் நாவல் இங்கிலீஷ் எழுதியிருக்காங்கன்னா அது பங்கிங் சந்திர சட்டர்ஜி எழுதின ராஜ்மோகன்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது தான். தென் நெக்ஸ்ட் ஒன் மகாபாரதம், எபிக் மகாபாரதத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது கிஷாரி மோகன் கங்குலி அப்படிங்கிறவர் தான் வந்து மகாபாரதத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எபிக் வந்து யூரோப்பியன் லாங்குவேஜ்க்கு, அதாவது யூரோப்பியன் லாங்குவேஜ்க்கு ஒரு நேட்டிவ் எப்பிக்கை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ். தென் பிகினிங் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் எப்போ பிகின் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்டர் யார் அப்படின்னா ஹென்ரி லூயிஸ் விவியன் டொரான்சியோ அப்படிங்கிறவர். ஹிஸ் டைம் பீரியட் இஸ் 1809 to 1831. ஹீ இஸ் அன் இந்தியன் போயட் ஆஃப் போர்ட்டுகீஸ் ஆர்ஜினில் வர்ற ஒரு இந்தியன் போயட். அண்ட் ஹீ வாஸ் கன்சிடர்ட் ஜென்ரலி அஸ் அன் ஆங்கிலோ இந்தியன் போயட் அப்படின்னு சொல்லப்படுறவர். And during his lifetime he was the first national poet of modern India. அந்த மாடர்ன் இந்தியா உருவான சமயத்தில் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் போயட் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு உருவாக்கப்பட்டவர் இவர் தான். தென் இவரோட
மோஸ்ட் ஆஃப் த போயம்ஸ் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா பேட்ரியாட்டிக் பொய்ட்ரிஸாக இருக்கும் அண்ட் லேண்ட்மார்க். இது வந்து ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக கூட இந்த ஹிஸ்ட்ரிஸில் இருந்திருக்கு. தென் இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம்ஸ் விச் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1827 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போயம் என்னென்னா த ஹார்ப் ஆஃப் இந்தியா அண்ட் த சாங் ஆஃப் ஹிந்துஸ்தானி மினிஸ்ட்ரல் அப்படிங்கிறது. இது ரெண்டும் அவரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸில் இருக்கிற ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போயம்ஸ். த நெக்ஸ்ட் ஒர்க் வந்து த ஃபேக்கர் ஆஃப் ஜங்கீரா எ மெட்ரிக்கல் டேல் அண்ட் அதர் போயம்ஸ் விச் வாஸ் பப்ளிஷ் இன் 1828 பப்ளிஷ் ஆயிருக்கு. அதில் இம்பார்ட்டன்ட் போயம்ஸ் என்ன அப்படின்னா த ஃபேக்கர் ஆஃப் ஜங்கீரா அண்ட் டு இந்தியா மை நேட்டிவ் லேண்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு போயம்ஸும் ரொம்ப என்ன சொல்லலாம் importantaன poems. Then he is influenced by romantic poetry, especially the orientalism of poets like Lord Byron and Robert Southey. romantic poetryயால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு. தென் ஓரியன்டலிசம் அப்படிங்கிற அந்த poets அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்திருக்காரு. லார்ட் பைரன் அண்ட் ராபர்ட் சதே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருந்திருக்காரு. The next one is Michael Madhusudan Dutt. His time period is 1824 to 1873. He is a 19th century Bengali poet and dramatist. Next one is Michael Madhusudan Dutt. His time period is 1824 to 1873. He is the 19th century Bengali poet and dramatist. ஃபாதர் ஆஃப் பெங்காலி சானட் 14 லைன் போயம்ஸை பெங்காலி லாங்குவேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா இந்த மைக்கேல் டட் அப்படிங்கிறவர் தான். ஸோ ஹி வாஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் பெங்காலி சானட் அப்படின்னு சொல்லப்படுறாரு. தென் ஹீ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ரைட் பெங்காலி பிளேஸ் இந்த இங்கிலீஷ் ஸ்டைல், அதாவது ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் பிரித்து செப்பரேட்டாக எழுதுன அந்த இங்கிலீஷ் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி பெங்காலி பிளேஸை ஃபர்ஸ்ட்டு எழுத ஆரம்பித்தவர் இவர் தான். தென் இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா மேக்நாத் பாத் காவ்யா, இது வந்து ஒரு ட்ராஜிக் எபிக். தென் கிங் ஹோரஸ் எ லெஜண்ட் ஆஃப் ஓல்ட் அப்படிங்கிற ஒரு போயம். Then a captive lady which was published in 1849. This is also a poem and இதில் அந்த captive lady அப்படிங்கிறதுல எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா it tells the story of ராஜ்புட் கிங் பிருத்திவிராஜ் சௌகானோட ஸ்டோரி பற்றி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. Then next one தோருதத். Next author is Toru Dutt and her time period is 1856 to 1877. She is a poet, translator in English and French. இவங்க வந்து poetஆவும் இருக்கிறாங்க. Then translator is in English and French. Then her poems revolves around themes of loneliness, longing and patriotism and nostalgia. Then her works, important works என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா a sheaf gleaned in French fields which was published in 1876. Then ancient ballads and legends of Hindustan published in 1882. Then Binaka or the young Spanish maiden, this is an unfinished work. இது வந்து ஒரு unfinished work and this was published in 1878. தென் இவங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போயம்ஸ் அவர் கேஷுரினாட்ரி, நம்ம எல்லாருமே படிச்சுப்போம் அவர் கேஷுரினாட்ரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சாவித்ரி, இது வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ட் போயம். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் நம்ம ஹீ இஸ் அ வெல் நோன் ஃபார் எவ்ரி ஒன், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர். அண்ட் ஹிஸ் டைம் பீரியட் இஸ் 1861 to 1941. ஹீ இஸ் அ poet, short story writer, playwright and essayist. And he won National Prize for Literature in 1913. 1913ல National Prize for Literature for his கீதாஞ்சலி, அந்த கீதாஞ்சலி ஒர்க்காக வாங்கியிருக்கிறாரு. And he is the first non-European to win the Nobel Prize. அதாவது லிட்ரேச்சரில் முதலாக ஒரு non-European வாங்குறாரு அப்படின்னா அது இந்த ரவீந்திரநாத் தாகூர் தான். தென் அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கீதாஞ்சலி. அண்ட் கீதாஞ்சலி அப்படிங்கிறது பெங்காலில் இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் கீதாஞ்சலி. அதோட இங்கிலீஷ் டைட்டில் சாங் ஆஃபரிங்ஸ் which is a collection of poems originally published in Bengali. பண்ணியிருக்காங்க.
ஒரிஜினலாக பெங்காலியில் வந்து இதில் வந்து எத்தனை போயம்ஸ் இருக்குது அப்படின்னா 157 போயம்ஸ் இருக்குது. அண்ட் அது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னா ஆகஸ்ட் 1910 பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் இங்கிலீஷில் பப்ளிஷ் ஆகும்போது 103 போயம்ஸை தான் he himself translated his Bengali poems. அதை எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி 103 போயம்ஸை தான் நவம்பர் 1912 அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த இங்கிலீஷில் இருக்கிற டோட்டல் 103 போயம்ஸில் 53 வந்து இந்த கீதாஞ்சலி அப்படிங்கிற அந்த பெங்காலி போயம்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட டிரான்ஸ்லேஷன். அண்ட் அதர் 50 வந்து எங்கேருந்துலாம் எடுத்திருக்காங்கன்னா 17 போயம்ஸ் ஃப்ரம் கீதமாலியா அப்படிங்கிற ஒரு ஒர்க்லேருந்து 17 போயம்ஸ் எடுத்திருக்காங்க. தென் நெய்வேத்யா அப்படிங்கிற ஒரு ஒர்க்லேருந்து 15 போயம்ஸ் எடுத்திருக்காங்க. தென் கேயா அப்படிங்கிற ஒர்க்லேருந்து 11 போயம்ஸ் எழுதியிருக்காங்க. This is about கீதாஞ்சலி. கீதாஞ்சலிக்கு ப்ரிஃபேஸ் எழுதினவர், அதாவது ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் கீதாஞ்சலிக்கு ப்ரிஃபேஸ் எழுதினவர் W.B. Yeats. இவரோட இம்பார்ட்டன்ட் பொய்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் மானசி, அதோட இங்கிலீஷ் டைட்டில் த ஐடல் ஒன், published in 1890. The next one is Sonatore, English title Golden Boat, published in 1894. Then Naivedya, published in 1901. Keya, published in 1906. Balaka, English title is Wild Geese, published in 1916. Then Stray Birds, published in 1916. And his important short stories, Bikarini, The Becker Women, published in 1877. Kabuliwala, The Fruit Seller from Kabul, published in 1892. Then Atiti, The Runaway, published in 1895. His dramas, and he wrote his first drama at the age of 20, which is named as வால்மீகி பிரதீபா. அப்படிங்கிறது தான் அவரோட ஃபர்ஸ்ட் அவர் 20 இயர்ஸில் எழுதின ஒரு ட்ராமா. தென் டாக்ஹர் போஸ்ட் ஆஃபீஸ், published in 1912. Then Chandalika, Untouchable Girl, அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க். அண்ட் அதில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாடல் ஆன் அன் ஏன்ஷியன் புத்திஸ்ட், அதாவது நம்மளோட புத்தா இருக்கிறாருல்ல அவரோட டிஸ்கிரைபிங் ஹவு ஆனந்தா, ஒன் ஆஃப் த டிசைபிள்ஸ் ஆஃப் புத்தா, ஆஸ்க் எ ட்ரைபல் கேர்ள் ஃபார் வாட்டர். ஆனந்தா அப்படிங்கிற புத்தாவோட கௌதம புத்தரோட ஒரு ஒன் ஆஃப் த டிசைபிள் ஹூஸ் நேம் இஸ் ஆனந்தா, அண்ட் இஸ் டிசைபிள் ஆஸ் ஃபார் அ ட்ரைபல் கேர்ள் ஃபார் வாட்டர். ஒரு ட்ரைபல் கேர்ள் கிட்ட வாட்டர் கேட்கறத பற்றி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அன்டச்சபிள் கேர்ளோட லைஃப்பை பற்றி எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு இவரோட நாவல்ஸ், the most important novels, The Wreck, published in 1905, Gora, published in 1910, The Home and the World, published in 1916. Then Indian national anthem, Bangladesh national anthem, and Sri Lanka national anthem was inspired by his poems அல்லது by his works. Chandra Chatterjee, and Bankim Chandra Chatterjeeயோட டைம் பீரியட் 1838 to 1894. He is an Indian poet, novelist and journalist. அண்ட் நமக்கு தெரிஞ்ச வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த போயம் வந்து he is the composer of வந்தே மாதரம், and which was taken from ஆனந்த் மாத் அப்படிங்கிற ஒர்க்கில் இருந்து 1882 வந்து இந்த பப்ளிஷ் ஆகிருக்காது. தென் ஃபிக்ஷன், நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாவல் இன் ரிட்டன் இன் இங்கிலீஷ் பை அன் இண்டியன் அப்படிங்கிறது ராஜ்மோகன்ஸ் ஒய்ஃப், பப்ளிஷ் இன் 1864. தென் கப்பால் குண்டாலா, பப்ளிஷ் இன் 1866. தென் மிருனாலினி, பப்ளிஷ் இன் 1869. தென் Vishabriksha, published, which is named as The Poison Tree, published in 1873. Then Devi Chandurni, published in 1884. Then Kamala Kanta, published in 1885. This is all about Bankim Chandra Chatterjee. The next one is Raja Rao. Raja Rao's time period is 1809 to 2006. He is an Indian novelist, short story writer, essayist and nationalist too.
He won Sahitya Academy Award in 1964, and his short stories are mostly based on patriotism and the patriotic feelings peoples கிட்ட கொண்டு வர்ற மாதிரி most of the stories metaphors-ஆ எழுதியிருப்பாரு. And The Cow of the Barricades and Other Stories published in 1847, and The Policeman and the Rose published in 1878, which is a collection of stories. Next work is on the Ganga Chat, published in 1989. The next அவரோட நாவல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கந்தபுரா, விச் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் நாவல், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாவல். இதில் உள்ளே இருக்கிற ஸ்டோரிஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லாயிருக்கும். அண்ட் கந்தபுரா வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1838. தென் த சர்பன்ட் அண்ட் த ரோ பப்ளிஷ்ட் இன் 1860. The Cat and the Shakespeare, A Tale of India, published in 1965. The Chess Master and his Moose, published in 1988. இவரோட எல்லா ஒர்க்ஸுமே ஒரு மெட்டஃபாரிக்கல் ஒர்க்ஸாக இருக்கும். நம்மளோட இந்தியன்ஸையும் பிரிட்டிஷர்ஸையும் இங்கே இருக்கிற பீப்புள் எப்படி அந்த பிரிட்டிஷர்ஸ் ரூல்ஸால் எவ்வளோ சஃபர் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த மெட்டஃபாரிக்கலாக சொல்கிறது தான் இவரோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸாக இருக்கும். தென் இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கான கந்தபுரா, விச் வாஸ் பப்ளிஷ் இன் 1938. இதை எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் அ வில்லேஜ் நேம் கந்தபுரா, அண்ட் நரேட்டர் ஆஃப் த ஸ்டோரி இஸ் ஒன் ஆஃப் த வில்லேஜஸ் ஓல்டர் விமன் அச்சாக்கா அப்படிங்கிற ஒரு ஓல்டர் விமன் தான் இந்த ஸ்டோரியை ஃபுல்லாகவே நரேட் பண்ணுவாங்க. அண்ட் இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கேஸ் சிஸ்டம் இன் இந்தியா இன் 1930s இந்தியாவில் அந்த காஸ்டிசம் அப்படிங்கிற சிஸ்டம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் அண்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸோட எஃபெக்ட்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காகவும் எழுதியிருக்கிறாரு. அண்ட் திஸ் வியூட் ஹவ் விமென் வேர் அப்ரஸ்ட் பை மென் அண்ட் த பிரிட்டிஷ் ரூல்ஸ் ஹெல்ப்ஸ் விமென் அண்ட் தலித் டு கெட் ஃப்ரீடம் ஃப்ரம் த ஓல்ட் ஏஜ் கன்வர்ஷன். அந்த விமென் எப்படி மேல் டாமினேட்டிங் வேர்ல்டில் எவ்வளோ, அதாவது இந்தியாவில் மேல் டாமினேஷன் எவ்வளோ அப்ரஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அண்ட் பிரிட்டிஷர்ஸ் அந்த விமென்ஸ்க்கும் அண்ட் தலித்ஸ்க்கும் எப்படி அவங்க அதில் இருந்து ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு எப்படி அந்த ஓல்ட் கன்வென்ஷன்லேருந்து வெளியே வர வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பார். அண்ட் as Rajarao is a great follower of Gandhian teachings, அதில் ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். ஸோ இந்த கந்தபுரா அப்படிங்கிற இந்த நாவல்லையும் it has an impact of Gandhi's teaching and non-violence resistance against India, அதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டோரின்னு பார்த்துட்டிங்கன்னா The Serpent and the Rope, which was published in 1860. இது first stories in French and English, ஃப்ரெஞ்ச்லேயும் இங்கிலீஷ்லேயும் எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி. And it is a semi-autobiographical novel, ஒரு semi-autobiographical novel-ஆக இருக்கும். And he won Sahitya Academy Award for this book in the year 1964. 1964 இந்த புக்குக்காக தான் இவர் the Sahitya Academy Award வாங்கினாரு. அண்ட் இவர் இந்த கதையில் நரேட்டர் யார் அப்படின்னா ஒரு இன்டெலெக்சுவல் பிராமன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். இவங்க ரெண்டு பேரும் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்துக்காக, அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்தியா, ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து இந்த 3 இடத்துக்கும் போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த ஸ்டோரி சொல்லுது. அண்ட் இட் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் ராவ்ஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் அண்ட் டிஸ்இன்டிகிரேஷன் பற்றியும் அண்ட் ராவோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் எப்படி இருந்துச்சு, அதோட டிஸ்இன்டிகிரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இதில் சொல்லியிருப்பாங்க. தென் இட் dramatize the relationship between Indian and Western culture and Indian cultures எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இது டிஸ்கிரைப் பண்ணியிருக்கும். Then next work is The Cat and Shakespeare, published in 1965. This is an allegorical novel and metaphysical comedy with some most of the philosophical questions வச்சு ஒரு allegorical novel-ஆ இந்த Cat and Shakespeare publish பண்ணியிருப்பாரு. The next novel is The Chess Master and His Moose. It is his last novel, published in 1988. It talks about characters from various cultures seeking their identities. அந்த ஐடென்டிட்டிஸை தேடி அலையிற மாதிரியான ஒரு ஸ்டோரிஸாக இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட்டு இவரோட நான் ஃபிக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா த மீனிங் ஆஃப் இந்தியா பப்ளிஷ் இன் 1996 விச் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ் அண்ட் ஸ்பீச்சஸ். அவரோட எஸ்ஏ ஸ்பீச்சஸ் இது எல்லாத்தோட கலெக்ஷன்ஸ் தான் இந்த மீனிங் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. த நெக்ஸ்ட் ஒர்க் கிரேட் இந்தியன் வே எ லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி அப்படிங்கிறது பப்ளிஷ் இன் 1998. இட் இஸ் அ பயோகிராஃபி ஆஃப் காந்திஜி மகாத்மா காந்திஜியோட பயோகிராஃபி தான் இந்த கிரேட் இந்தியன் வே எ லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி அப்படிங்கிறது. Then he won Padma Bhushan award in 1969 and he won Padma Vibhushan in 2007 and he also won Nastudent International Prize for Literature in 1988. This is all about Raja Rao. அண்ட் நெக்ஸ்ட் ஆத்தர் யார் அப்படின்னா முல்க்ராஜ் ஆனந்த் நம்ம மோஸ்ட் ஆஃப் த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹிஸ் டைம் பீரியட் இஸ் 1905 to 2004. ஹி இஸ் அ நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அண்ட் இவரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாவல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அன்டச்சபிள் விச் வாஸ் பப்ளிஷ் இன் 1935. இது வந்து ஸ்டோரி ஆஃப் அ சிங்கிள் டே, அதாவது பாக்கா அப்படிங்கிற ஒரு டாய்லெட் கிளீனரோட ஒரு சிங்கிள் டே லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். இந்த ஸ்டோரி எங்கே செட்டின் ஆகிருக்கும் அப்படின்னா இன் அ ஃபிக்ஷனல் டவுன் புலாஷா அப்படிங்கிற ஃபிக்ஷனல் டவுனில் தான் இந்த ஸ்டோரி செட்டின் ஆகிருக்கும். தென் இந்த ஸ்டோரி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. தென் இந்த ஸ்டோரியில் சட்டர் சிங் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஒரு ஃபேமஸ் ஹாக்கி பிளேயர் வந்து பாக்காவுக்கு ஒரு ஹாக்கி ஸ்டிக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆனால் ஒரு சீன் கூட இந்த நாவல் அன்டச்சபிளில் வரும். தென் கூலி விச் இஸ் ஆல்சோ எ இம்பார்ட்டன்ட் ஒர்க் விச் வாஸ் பப்ளிஷ் இன் 1936. அதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் 2 Leaves and a Bud பப்ளிஷ் இன் 1937 பப்ளிஷ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ட்ரிலாஜி, இவரோட ட்ரிலாஜி ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா த வில்லேஜ் பப்ளிஷ் இன் 1939, தென் அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ் பப்ளிஷ் இன் 1939, த ஸ்வார்ட் அண்ட் த சிக்கிள் பப்ளிஷ் இன் 1942. இது மூணும் அவரோட ட்ரிலாஜி. அண்ட் இதில் அந்த வில்லேஜ் அப்படிங்கிற அந்த ஒர்க்கில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா த நாவல் ரிலாஸ் ஆன் அரவுண்ட் லால் சிங் அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஒரு பெசன்ட். அவரோட ட்ரபிள்ஸ் எப்படி வந்து ட்ரபிள் ஆகிறாரு, அவரோட என்னென்ன விஷயங்கள்லாம் சஃபர் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றியான ஒரு ஸ்டோரி தான் வில்லேஜ். தென் அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ் அப்படிங்கிறது 1937 பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் இந்த டைட்டில் அக்ராஸ் த பிளாக் வாட்டர் அப்படிங்கிற இந்த டைட்டிலை வந்து ஜார்ஜ் ஆர்வெல் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்வார்ட் அண்ட் த சிக்கிள்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது வந்து டாக்ஸ் அபவுட் ரைஸ் ஆஃப் கம்யூனிசம் பற்றி பேசினா, கம்யூனிசமோட சிம்பிள் இஸ் ஸ்வார்ட் அண்ட் த சிக்கிள் அப்படி தானே. ஸோ அண்ட் அதை பற்றி ஸோ இட் இஸ் டாக்ஸ் அபவுட் கம்யூனிசம் பற்றி பேசுது. தென் இவரோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா த பிக் ஹார்ட் பப்ளிஷ் 1945, த லாஸ்ட் சைல்டு அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க், அதை பற்றி படிச்சுக்கலாம். அண்ட் பப்ளிஷ் 1934, த ப்ரைவேட் லைஃப் ஆஃப் அன் இந்தியன் பிரின்ஸ் பப்ளிஷ் 1953, தென் ரோட் பப்ளிஷ் 1961. தென் இவரோட ஆட்டோபயோகிராஃபிஸ் என்னென்ன ஆட்டோபயோகிராஃபிஸ்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா 7 Summers பப்ளிஷ் 1954, 7 Summers பப்ளிஷ் 1951, Morning Face published in 1968, Conversations in Bloomsbury published in 1981. அந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப்போட இவர் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடத்துவார். அந்த கான்வர்சேஷன்ஸ் பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. அண்ட் அந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப்போட இவர் ரொம்ப என்ன சொல்லலாம் க்ளோஸ் கான்வர்சேஷன்ஸ் வச்சுருந்ததுனால ஹி பிகேம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வித் E.M. ஃபாஸ்டரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட ஆயிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபில்பால்பி சஹாப் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கையும் 1985 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட அன்டச்சபிள் அப்படிங்கிற அந்த நாவலுக்காக he was called as India's Charles Dickens அப்படின்னு சொல்லப்படுறாரு. Because Charles Dickens always tells the stories. அவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே எதை ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அல்லது லோ கிளாஸ் பீப்புளோட சஃபரிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இருக்கும். ஸோ ஹியர் இங்கே இந்த அன்டச்சபிள் நாவலில் கூட அந்த ஒரு டாய்லெட் கிளீனரோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொன்னதுனால he was called as India's Charles Dickens. Then he won Padma Bhushan in
1967 and he is the founder of Indian Art Journal. Indian Art Journal அப்படிங்கிற ஒரு ஆர்ட் ஜேர்னலான மார்க் அப்படிங்கிற அந்த ஜேர்னலை ஃபவுண்ட் பண்ணதும் ஃபவுண்டரும். சுவாமி ஐயர் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேம் அண்ட் ஹிஸ் டைம் பீரியட் இஸ் 1906 to 2001. அதுதான் அவரோட டைம் பீரியட். அண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா he is a 20th century Indian author. He won சாகித்ய அகாடமி அவார்ட் இன் 1960 for his work Dag Guide அப்படிங்கிற அந்த ஒர்க்குக்காக 1960ல் சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கியிருக்கிறாரு. தென் he received Padma Bhushan in 1964 and Padma Vibhushan in 2001. Then he was nominated for Rajya Sabha for 6 years termsக்கு இவர் ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறாரு ஃப்ரம் 1989 எதுக்காக அப்படின்னா ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் லிட்ரேச்சர் இலக்கியத்துக்கு அவர் ஆற்றிய அந்த பணிக்காக இவரை ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் கம்பேர்ட் வித் வில்லியம் ஃபாக்னரோட மோஸ்ட்லி கம்பேர் பண்ணப்படுவார். எதுக்காக அப்படின்னா வில்லியம் ஃபாக்னர் அவர் மோஸ்ட்லி எதை பற்றி எழுதுவார் அப்படின்னா அவரோட ஃபிக்ஷனல் டவுன் யோக்னா பட்டாபாவ் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனல் டவுனை வச்சு எழுதுவார். அதே மாதிரி வில்லியம் ஃபாக்னர் மாதிரியே இவர் மால்குடி அப்படிங்கிற ஃபிக்ஷனல் டவுன்லேயே இவரோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே கம்போஸ் பண்ணதுனால ஹீ இஸ் கம்பேர்ட் வித் வில்லியம் ஃபாக்னர். அண்ட் நெக்ஸ்ட்டு இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிஷ் இன் 1935. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் நாவல். அண்ட் இதுக்கு கிரஹாம் க்ரீன், இந்த சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிரஹாம் க்ரீன் பப்ளிகேஷனுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்த்துருக்குறாரு. அண்ட் இதில் எதை பற்றி இலிஸ்ட்ரேட்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் யங் ஸ்கூல் பாய்ஸ் எல்லாரும் எப்படி அவங்களோட அட்வென்ச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் கிளைமேட் இந்தியாவில் பிரிட்டிஷர்ஸ் ரூல் அப்போ இந்தியா அதோட பொலிட்டிக்கல் கிளைமேட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணுறதா தான் இந்த சுவாமி அண்ட் த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பப்ளிஷ் இன் 1937, த டார்க் Room published in 1938, The English Teacher published in 1945, Mr. Sambath published in 1948, Waiting for Mahatma published in 1955, The Guide published in 1958. Next இதில் most important work The Man Eater of Malkudi published in 1961 and The Vendor of the Sweets published in 1967. Next important works The Painter of Science published in 1977. The Talkative Man published in 1986. The World of Nagaraj published in 1990. Grandmother's Tale published in 1992. இதில் important works என்னெல்லாம் அப்படின்னா சுவாமி அண்ட் த ஃப்ரெண்ட்ஸ், தென் இங்கிலீஷ் டீச்சர், தென் த கைட், தென் அதுக்கப்புறம் மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி, பெயிண்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டான ஸ்டோரிஸ் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் என்னெல்லாம் அப்படின்னா மால்குடி டேஸ் published in 1942 and Astrologer's Day and Other Short Stories published in 1947, A Horse and Two Goats published in 1970, Under the Banyan Tree and Other Stories published in 1985. This is all about R.K. Narayan. இது போக இன்னும் கொஞ்சம் ரைட்டர்ஸ் இருக்காங்க, அதை நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச்.